அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். தமிழக வாழ்வுரிமை கட்சி அண்ணன் வேல்முருகன் வந்து அவங்க நம்மளோட தலைமை அலுவலகத்தில் திருவள்ளூர் இல்லத்தில் இன்றைக்கி இப்போ வந்து ஜஸ்ட்னா ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு கொடுத்துருக்காரு. அவர் என்ன கருத்து சொல்ல வந்திருக்காருன்னா, இன்றைக்கி வந்து நேற்று நைட்டு வந்து நள்ளிரவில் வந்து நம்ம தூய்மை பணியாளர்களை வந்து காவல்துறையை வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போன விஷயத்தை பற்றி பேசியிருக்காரு. அது இல்லாமல் வந்து தொடர்ச்சியாக வந்து இந்த ஆணவ படுகொலை நடக்கிறதும், ரெண்டாவது வந்து கூட்டணி கட்சியில் இருந்தாலும் நான் என்னோடய வேலையை சரியாக செய்கிறேன்றதை அவர் வந்து சொல்கிறதுக்காக தான் இன்றைக்கி காலைல பத்திரிகையாளர் சந்திப்பு கொடுத்துருக்காரு. எல்லோரும் சொல்கிறாங்க வந்து அவர் திராவிட கட்சி கூட்டணியில் இருக்கார், அதனால் அவர் எதுவுமே பேசலன்னு சொல்கிறீங்களா? அது கிடையாது. நேற்று நைட்டு அரெஸ்ட் பண்ண தூய்மை பணியாளருக்கு இன்றைக்கி காலையில் ப்ரெஸ் மீட் கொடுத்து பேசுகிறார். அதுதான் வந்து எங்கள் அண்ணன் வேல்முருகனோட சிறப்பு. கூட்டணி கட்சியில் இருந்தாலும் தவறுனா தவறு, அதை தான் அவர் சுட்டி காட்டுறாரு. தூய்மை பணியாளர் சந்திக்காமல் நீங்கள் கூலி படத்துக்கு போயிட்டு அந்த ரிவ்யூ போய் பார்க்குறது வந்து தப்புன்றத ஒரு பத்திரிகையாளர் ஊடகத்தில் அவர் வந்து தெளிவாக சொல்கிறார். அதனால் வந்து நீங்கள் வந்து அவர் கூட்டணி கட்சியில் இருக்கார், அதனால் வந்து அவர் எதுவும் பேசலாம் கிடையாது. கூட்டணி கட்சியில் இருந்தாலும் தமிழ் மக்களுக்கு ஒரு பாதிப்புனா அதில் முதல் குரலாய் ஒழிப்பது அண்ணன் வேல்முருகன் மட்டும்தான். அதேமாதிரி தமிழ் தேசிய அரசியலில் தமிழரசன் தலைவர் தமிழரசன் படையிலாக இருக்கட்டும், கலிபெருமாள்லேருந்து இன்னிய ஆணைமுத்து ஐயா வரைக்கும் அவருக்கு நூற்றாண்டு விழா எடுத்து கடலூரில் நூற்றாண்டு விழா எடுத்து சிறப்பித்ததும் அண்ணன் வேல்முருகன் மட்டும்தான். நான் போலியாக ஒரு தமிழ் தேசிய அரசியலை வச்சுட்டு பண்ணுற வேலை எங்கள் அண்ணன் கிடையாது. உண்மையான தமிழ் தேசிய அரசியலை நேசிக்கக்கூடிய நபரும் அவர் தான், தமிழ் மக்களை நேசிக்கக்கூடிய அவர் தான். கூட்டணி கட்சியில் இருந்தாலும் தவறுனா அதை சுட்டி காட்டுறாரு. நேற்று நடந்ததுக்கு முதல் குரலாய் இன்று வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. அதேமாதிரி எந்த பிரச்சனை நடந்தாலும் அது முதல் குரலாய் வந்து சட்டமன்றத்தில் ஒழிக்கிறதும் அண்ணன் வேல்முருகன் மட்டும்தான். எப்பொழுதும் அவருக்கு பக்கபலமாக நாம் இருப்போம், நமக்கு பக்கபலமாக நம்ம அண்ணன் இருப்பார்ன்றதை சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.